தொட்டதெல்லாம் வெற்றி பெற போகும் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த வருடம் ஒரு முக்கிய பலாபலன்கள் சொல்ல போகிறேங்க. சுக்கிரன் உச்சம் பெறும் நிலை, அதில் கிடைக்கும் ராஜயோகங்கள் என்னென்ன? ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று ஒரு சில மாதங்கள், குறிப்பாக ஒரு 4 மாதம் பார்க்க அங்கேயே இருக்க போகிறார். சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் பெற்று உச்சம் பெற்று மீண்டும் வெளியே வரார். இந்த நேரத்தில் நடக்க போகிற அற்புதங்கள் இது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சியோடு முக்கியமாக இருக்க போதுங்க. அதுதான் இந்த சிறப்பம்சம். அதை பற்றி சில மாதங்கள் நடக்கும். இது எப்போ இருந்து நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதில் மே மாதம் இறுதி வரை பார்ப்போம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். சரி, புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் போன வீடியோஸில் கமெண்ட் பண்ணிங்க, அதை நான் இந்த வீடியோவிலும் இன்க்ளூட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வியில் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், முதல்ல உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்க போது வேலை என்ற ஒரு விஷயங்க. வேலையில் வளர்ச்சி, வெற்றி பெறுகிற சூழ்நிலை இருக்குது. உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி சில மாதங்களாக கடகத்தில் நீச்சம், அப்புறம் 8ஆம் இடத்துக்கு பயணிக்கிறது, கடகத்தில் நீச்சம் இருக்கும், ஷட்டில் அடிச்சுட்டே இருந்தது. வேலை என்ற ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத தன்மை. அவரே உங்கள் ராசி அதிபதி வேறு. ஒரே குழப்பங்கள், மனநிலைமைகள், சில அவமானங்கள். இந்த அவமானங்களை குறையே இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருந்தது. இந்த நேரத்தில் இந்த ஜனவரி மாத இறுதியில் 7ஆம் அதிபதி உச்சம் பெறுகிறார். அப்போ 7க்குரியவர் உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு ஒரு வலுவான நிலையை கொடுக்க போகிறார். மனதுக்கு பிடித்த சூழ்நிலைகள் நடக்கப் போகுது. குறிப்பாக வேலை என்ற விஷயத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு. மனசுக்கு பிடிச்சி வேலை பார்க்க போகிறீங்க. தலைமை பொறுப்புகள் இனிதாக வருகிற சூழ்நிலை உண்டு. இந்த உச்சம் பெற்றிருக்கும் போதே சனி பயிற்சி நடக்குது. அப்போ சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகங்கள் இணைவு ஏற்படுகிறது. இந்த இணைவு என்ன ஆக போகுதுன்னா, இவர் உங்கள் ராசிக்கு 3 4க்குரியவர் 5இல், அவர் 5லிருந்து 7ஐயும் பார்க்குறார். அப்போ முதல்ல திருமணத்துக்கு போயிடுற அடுத்த பாயிண்ட். திருமணம் என்ற ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. திருமணம் சார்ந்த தகவல்கள் வரப்போகிறது. 5 7 11 கனெக்ஷன் வந்தாலே காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி. மனதுக்கு பிடித்த வரன் வருகிற சூழ்நிலை. பூர்வீக ஊரிலிருந்து ஒரு ஜாதகம் வருது அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் திருமணத்தில் வரன் உண்டு. அந்யூன்யம் அதிகரிக்கப் போகிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரப்போகிறார்கள். தடைபெற்ற திருமணங்கள் நடக்கப் போகுது. எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்கள். ஆக மொத்தம் இறுதியில் வெற்றி. குழந்தை பாக்கியங்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு இப்போ முதல் குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்லை 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு கூட சக்ஸஸ் ரேட் ஆக மொத்தம் குழந்தை பிறப்பு உண்டு. அதன் மூலம் ஆதாயம் உண்டு. வெகுவாக வெற்றி பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு. இப்போ சில மாதங்கள் 5க்குரிய 7 ஆல்ரெடி பயணிச்சிட்ருக்கார். அப்புறம் 8ஆம் இடத்துக்கு வேற போவார். அப்போ 8க்கு போகும் 5 8 தொடர்பு. அப்போ என்ன வரப்போகுதுன்னா, குழந்தைகளுக்காக சிறு சேமிப்பு திட்டங்கள், சின்ன சீட்டு போடுற அம்சங்கள். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண் குழந்தை செல்வமகள் திட்டம், இந்த மாதிரி ஒரு சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு நகையை வாங்கி அந்த நகையை லாக்கரில் வைக்கிறது, இல்லை அடகு வைக்க நகையை மீட்டுறது. அப்போ ஆக மொத்தம் ஒரு இடத்துல அடகு வைக்கிறது, எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. இது எதற்குன்னா, பொருளாதார ரீதியாக ரொட்டேஷனுக்கு, ரோலிங்க்கு பயன்படுத்த போகிறீங்க. ரைட், இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். உங்கள் பிஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் 10ஆம் அதிபதி சூரியன், அவரும் 5ல் போய் சில மாதங்கள் இருக்க போகிறார். 4ஆம் இடம் 5. அப்போ சில மாதங்களை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பொருட்களை வீட்டில் வச்சு பார்க்குறது. 5ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அது பேர் மாற்றுறது, பெயர் பலகைகள் மாற்றுறது. அப்போ குடும்பங்கள் சம்மந்தப்பட்டதில் ஒரு புது நபர்கள் உங்கள் தொழிலுக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலம் டெவலப் ஆகிறது. பொதுவாக உங்களுக்கு வேலையாட்கள் அதிகமாக உங்களுக்கு எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு. ஃபோன் நம்பர் மாற்றுறதா இருக்கலாம், சிசிடி மாற்றுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதில் மாற்றம் ஏற்படுத்தி வளர்ச்சி, வெற்றி உண்டு. ஆக மொத்தம் உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதில் யோகம் உண்டு. இந்த நேரத்தில் என்னென்னா, கடையாக இருக்குன்னா ஒரு கணபதி யோகம் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது யாகம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அதை செய்யுங்க. அப்போ யாருக்கு என்ன வகை யாகம், என்ன வகை எந்திரங்கள் வச்சு வழிபடணும் அப்படின்னா, ஜாதகம், தசாபுத்தி, லக்ன அமைப்புகள் இதெல்லாம் பார்த்து பண்ணும்போது துல்லியமாக இருக்கும். அப்படி ஏதாவது வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். உறுதியாக அப்பாயின்மெண்ட் முறையில் பார்க்கப்படும். குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா லாபங்க ஸ்தானத்தில் 11ஆம் வீட்டை நிறையா கிரகம் பார்க்குதுங்க. அப்போ லாபம் உறுதியாக இருக்குது. நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுகிற சூழ்நிலை இருக்குது. இந்த நேரத்தில்
புதுசாக தொழில் தொடங்கலாமா, உறுதியாக தொடங்கக்கூடிய அம்சம் உண்டு. வேலை மாற்றதுமா பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசலாமா, அது கூட பேசக்கூடிய காலகட்டம் உண்டு. குறிப்பாக 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டிர சனி விலகணுன்னு தாய் மகன் உறவு அந்யோன்யங்கள், தாய் வழி உறவுகள் ஏற்பட்ட கசப்புகள் விலகும். பூர்வீக ஊரில் இருந்த மனஸ்தாபங்கள் விளைகிற காலகட்டம். தந்தை வழி உறவுகள் உங்களை கண்டுக்கவே இல்லை, ஒரு நல்லது கூட கெட்டது கூட ஒன்றும் வரல, அவமானம் மட்டும் தான் இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் மாறி இப்போ நல்லது நடக்க போகுது. உங்களை உறவினர்கள் கைவிட்டவங்க இப்போ திருப்பி உங்களை ஒரு உதவிக்கு அவங்க உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை வருது. ஆக மொத்தம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் சூழ்நிலை வந்தாச்சுங்க. இப்போ ஒரு யோகமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு இட பிரச்சனை, இந்த தடை பிரச்சனை, ஒரு கேஸ் ஒன்று இருந்தது, பூர்வீக ரீதியாக ஒன்று இருக்குங்க, இதெல்லாம் முடிவுக்கே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டக்குன்னு முடிவுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். மாணவர்களுக்கு தான் நான் யோகத்தை சொல்வேன். இங்கே 4லிருந்து சனி விலகுது, 5ஆம் இடத்துல இத்தனை வரும்போது அப்போ மாணவர்கள் என்ன நடக்க போகுதுன்னா, வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அம்சம் உண்டு. படிப்பில் ஞானம் ஏன்னா 5ஆம் இடம் இத்தனை கிரகம் ஞானங்கள் அறிவுகள் பெருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. 4ல் ராகு வேறு வரும். இப்போ தான் தோணும் நாங்கள் பிராண்டடான ஸ்கூலில் சேர்த்தணும், ஆங்கில புலமை இல்லை ஸ்கூலாக இருக்கணும், புது மொழிகள் கற்றுக்கக்கூடியது. திடீர்னு தாய்மொழி பற்று, அவங்க தாய்மொழி எதுவோ தமிழ்னால் தமிழாக இருக்கும், அவங்க தாய்மொழி பற்று இந்த எந்த மொழி இருக்காங்களோ தாய்மொழி பற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அப்போ இதெல்லாம் அவங்க லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட அதிக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்க. நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடு. இப்போ புதுசாக கற்றுக்கணும், கணக்கு வழக்குகளை பார்க்கணும், படிக்கணும், பல மைண்ட் செட் வரும். அது ஒன்று தான் எது தேவையில்லை. 5ல் நிறைய கிரகம் வந்துட்டாலே என்ன வந்துடும்னா சிந்தனைகள் பெருகும், மாறி பார்க்க தோணும். அப்போ ஏதோ ஒன்று உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வருகின்ற தசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு என்ன அம்சம் இருக்கோ அது ஒன்று மட்டும் எடுத்துக்கணும். இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது, 1-2 எடுக்கணும். குறிப்பாக இந்த பேங்க்கு சம்மந்தப்பட்டது, ஆசிரியராக இருக்காங்க, லாயராக இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க, குறிப்பாக சினிமா ஸ்போர்ட்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு அவங்க தொழில் வேறு எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர ரொம்ப நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் திடீர்னு என்ன பார்த்திங்கன்னா, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த ஷேர் மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறேன், ட்ரேடிங் அம்சம் இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் அதிக யோகங்கள் அதிக அம்சங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் பார்த்து நல்ல ஆலோசனை கேட்டுட்டு மற்ற ஜாதகம் தசாபுத்தி அம்சம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா முறையாக படிச்சுட்டு பண்ணுங்கள். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லி போட வேண்டாம். ஆக மொத்தம் ஒரு சேமிப்பு உண்டு, மாதம் சேர்க்கக்கூடிய அம்சம் உண்டு. ஆர்டியாக இருக்கலாம், இல்லை சிப்புன்னு சொல்ல எஸ்ஐபிம்பாங்க, அந்த மாதிரி முறையில் சிறுக சேர்த்திட்டு வாங்க, உங்களுக்கு உறுதியாக வளர்ச்சி உண்டு. ரைட், ஹெல்த் விஷயங்கள் எப்படி பார்ப்போம். ஹெல்த் வைஸில் எப்படி சார் இருக்கும்? ஹெல்த் வைஸில் இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு மனசு ரீதியாக ஒரு ஆறுதல் உண்டு. மனசு சரியானவனே ஹெல்த் சரியான மாதிரி ஆயிரும். அப்போ ஹெல்த் விஷயம் இத்தனை நாளாக இருந்த விஷயங்கள் இல்லை, அதெல்லாம் விலக போகுதுன்னே சொல்லலாங்க. ரொம்ப பெரிய வியாதிகள் சம்மந்தப்பட்ட நரம்பு, இந்த வெரிகோஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்தது. இந்த கண் சர்ஜரி பற்றி நிறைய கேள்விகள் வந்தது அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு கேன்சர் சொல்லணும், அவங்க இந்த ஜாதகத்தை ஒரு சிலருக்கு நிறைய போன வருஷம் அதான் கேள்விகள் கமெண்டில் வேறு வந்தது. அந்த கேன்சர் சம்மந்தப்பட்டது, வெரிகோஸ் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது, அவங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து அம்சங்கள் இருக்குது. ஏதாவது ஆயுசு ஹோமம் பண்ணணுமா அந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்க வேண்டிய அந்த அம்சம் மட்டும் இருக்குது. பொதுவாக இந்த ராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட ஹெல்த் வைஸில் ஒரு சிலருக்கு கவனிக்க வேண்டிய அம்சம் உண்டு. அப்போ அதை பார்த்து என்ன குறையோ அதை நீக்கிக்கங்க. ரைட், இப்போ என்ன கோயில் என்ன பரிகாரம் அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும், இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பார்த்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணப்படும். ஏதாவது சின்ன கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உறுதியாக எங்கள் டீம் பதில் கொடுத்துட்டு வரும். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட், பரிகாரம் இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பரிகாரம் செஞ்சால் இன்னும் வளர்ச்சி அடையுமா, பெருசாக இருக்குமா அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமானது ஒரு விநாயகர் வழிபாடு. நல்லா கவனிக்கணும், விநாயகர் சிலை பார்த்திங்கன்னா உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லை உச்சி பிள்ளையாருக்கு போயிடணும். உச்சி பிள்ளையார்னா ஒரு சில இடத்துல மலை மேல் இருக்கிறது, ஒரு சில இடத்துல தான் இருக்குது. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, அந்த கோயில் பிரதானமாக பெரிய சிலை ஒரு 4 அடி மேலே இருக்கிற சிலையாக இருக்கணும். அதிக மக்கள் போய் தரிசிக்கக்கூடிய பாப்புலரான இருக்கிற கோயிலாக இருக்குது. ஏன்னா 10ல் உச்சின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு தலைமை பொறுப்புள்ள கோயில். இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு மட்டும் அடிக்கடி இந்த 4 மாதங்கள் போயிட்டு வாங்க. சங்கடங்கள் அறவே விலகி நல்லது மட்டும் நடக்கும், நோய் நொடிகள் விலகி நல்லது மட்டும் நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய எண்கள், ராசி எண்கள் என்னென்னா, ஃபஸ்ட்டு குறிப்பாக
9ஆம் நம்பரை பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து 6ஆம் நம்பர் கையில் பிடிச்சிக்கங்க. 6ஆம் நம்பர் சுக்கிரன் அம்சம். அவர் அங்கே நல்ல நிலையில் இருக்கிறனால அவரை கையில் பிடிச்சிங்க. இது ஒரு அதிர்ஷ்ட யோகத்தை கொடுத்துவிடும் என்பது மாற்று கருத்து இல்லை. சரி, வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.